தளபதினா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது சார்? தளபதி தமிழக வெற்றி கழகமும் கூட எங்களுடைய கூட்டணி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணாரு. நாங்கள் கேட்டதெல்லாம் என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை. உங்களுடைய அறிவிப்புக்கு பின்னாடி டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி சார், பிரியங்கா மேடம்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. திருமதி பிரியங்கா காந்தி அவருடைய பார்வை என்பதும் மீதி 80% அகில இந்திய காங்கிரஸ் தான். பட்டு அது திராவிடங்களையும் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே மொத்த ஐடியாலஜிக்கல் ஓட்டு கிடையாது. தமிழக வெற்றி கழகம் எங்கிட்ட தான் இளைஞர் இருக்காங்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கடைசியாக போய் எல்லாத்தையும் போலிங் பூத்தில் தான் பார்க்கணும். இப்போது இந்த கிரீஸ் அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகமும் கூட எங்களுடைய கூட்டணி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணார். அந்த பேச்சுவார்த்தைக்கான டிமாண்டாக எடுத்துக்கலாமா? அது எதுக்காக அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க ஒரு கூட்டணி பேச்சு? இல்லை, அவர் டெல்லியினுடைய பிரதிநிதி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரதிநிதி. அவருடைய பார்வை என்னங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பார்வையாக இருக்கும். இன்னையை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்டதெல்லாம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு மரியாதை இருக்கணும். எங்களை பொறுத்த மட்டும் ஒரு இந்தியா கூட்டணி என்பதில் இருக்கோம். இந்த இந்தியா கூட்டணியில் மரியாதையோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வையாக இருந்துச்சு. இதுதான் அகில இந்திய கிரீஷ் அவர்களுடைய பார்வையாகவும் இருந்துச்சு. ஆனால் சில பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது, மற்ற கட்சிகளை பற்றி கேட்கும் பொழுது அதற்கான கமெண்ட் அவர் சொல்லியிருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் காங்கிரஸ் கட்சி தலைமை நியமிச்சதுங்கிறது, அப்பாயின்மெண்ட் ஒரு கமிட்டிங்கிறதே பேசுகிறது திமுக பேசுகிறது தான் அமைச்சிருந்தோம். திமுக பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன கேட்டோம்னா, எங்களுடைய அந்த மரியாதையும் அந்த காங்கிரஸுக்குள்ள இடமும் வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. உங்களுடைய அறிவிப்புக்கு பின்னாடி டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி சார், பிரியங்கா மேடம்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் மாணிக்கம் தாகூர் சார் அந்தளவுக்கு இறங்கி தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாரெல்லாம் செய்திகள் உலாவி வந்தது. அந்த மாதிரி அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இப்படி மைக்ரோ மேனேஜ் பண்ணுற கேரக்டர் கிடையாது. அவரோட பார்வையும் திருமதி பிரியங்கா காந்தி அவருடைய பார்வை என்பதும் காங்கிரஸ் கட்சி நல்லா வரணும் அப்படிங்கிறதும், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் மையப்படுத்தி அதுக்கு ஒரு காமன் கிரவுண்டு தேடுறது தான் அவருடைய பணியாக இருக்குமே வழி. இது எல்லாமே என்னட்டுன்னா, அவர்களை பொறுத்த மட்டும் இதில் அவருடைய பேரை எடுக்கிறதுக்கு நியாயம் இல்லாது. அது பேசாமல் இருக்கிறதுக்கு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் பேசி தான் ஆகணும். என்னட்டுன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பேசாமலே இருந்துருச்சுன்னா, இது கேட்காமலே இருந்த பிள்ளை எப்படி ஒன்றுமே இல்லாமல் விட்டுருவாங்களோ, அது மாதிரி காங்கிரஸ் கட்சி விட்டுறக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸில் எங்களை பொறுத்த மட்டும் கேட்குற குணம் வந்துருச்சு. இனிமேல் கேட்டுக்கொண்டு தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அமைப்பு ரீதியாக பலத்தை கூட்டணும் என்பது எங்களுடைய எல்லாருடைய முயற்சியாக இருக்கிறது. ஆனால் என்னட்டுன்னா, அதற்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் செய்கின்ற மாடல் மாறிப்போச்சு. இப்போ பிரச்சனை என்னட்டுன்னா, நாங்கள் எதிர்கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை. நாங்கள் மணமகனுக்கு துணை மாப்பிள்ளையும் கிடையாது, நீங்கள் இதுவும் கிடையாது. நீங்கள் என்ன கேட்டால் துணை மாப்பிள்ளை மாதிரி நீங்கள் கூட நிற்பிய பக்கத்தில். அதுதான் எங்களுடைய பணியாக இருக்கே ஒழிய, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கூட இருக்கோம், இல்லாட்டா எதிர்கட்சியோடு இருக்கவங்களோட கூட இருக்கோம். நாங்கள் அதுதான் இந்த விருதாக இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எங்களால் எடுக்க முடியாதனால அதுதான் காங்கிரஸ் கட்சி அதற்கு நடுவில் உள்ள ஒரு ஸ்பேஸ் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி தேட விரும்புகிறோம். அதற்காக சில விஷயங்கள் செய்யும்போது அது தப்பாக படலாம் பலருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸினுடைய தேசிய நீரோட்டம் உள்ள, தேசிய சிந்தனை உள்ள முகங்களுக்கு எண்ணம் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க. அந்த ஸ்பேஸை காங்கிரஸ் ஆக்குப்பை பண்ணணும். காங்கிரஸ் ஏறக்குறைய 20% பேர் இந்திய தேசிய கான்செப்டில் முழுமையாக ஈடுபட்டவர்கள். மீதி 80% அகில இந்திய காங்கிரஸ் தான். பட்டு அது திராவிடங்களையும் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, மொத்த ஸ்பேஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே மொத்த ஐடியாலஜிக்கல் ஓட்டு கிடையாது. நீங்கள் எல்லா கட்சிகளுக்குமே 20-25 மேஜர் கட்சிகளுக்கே பார்த்தீங்கன்னா 20-25% தான் பேஸ் ஓட்டு. அதுக்கு மேலே வைக்கிற கூட்டணி, அவர்கள் வைக்கிற திட்டங்கள், அதுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க. 20%, 25% தான் 2 கட்சிகளுக்குமே, 2 பெரிய கட்சிகளுக்குமே அவர்கள் தனியாக நின்று தோத்த கடைசி தேர்தல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ போன தேர்தல் நடந்துச்சுன்னா ஏடிஎம்கே 21% ஓட்டு வாங்கிடுச்சு. திமுக தனியாக நிற்கும் போது 24% வாங்கிடுச்சு 2014. அதுதான் அவருடைய பேஸ் ஓட். ஒரு கட்சிகளுடைய பேஸ் இந்திய தேசியத்துக்கான ஒரு அரசியல் பேசுகிற கட்சிகள் 2 கட்சிகள் தான். நாங்கள் வீக்கனானோம்னா பாஜக அந்த இடத்தை உபயோகப்படுது. இந்திய தேசியத்துக்கான அரசியல்ங்கிறதும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு
ஹிந்தி மொழியை பற்றி ஹிந்தி ஒழிகன்னு காங்கிரஸ்காரன் சொல்ல முடியாது. புரியுது. இதே இது திமுகவோ அல்லது மற்ற அதிமுகவோ ஹிந்தி ஒழிகன்னு சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை மட்டும் ஹிந்தி ஒழிகன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்ல மாட்டோம், ஹிந்தி திணிப்பு கூடாதும்போம். இது மாதிரி கொள்கையில் வந்து இந்த ஸ்பேஸை நாங்கள் வந்து உபயோகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானது. தளபதினா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது சார்? தளபதி சண்முக ஞாபகம் வருது எனக்கு. சிவாஜி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தார்ல, அவர் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போது மதுரை வடக்கு தளபதியை வந்து நம்ம இன்னும் பூத்து அதிக அளவில் காங்கிரஸ்காரர் இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது. இன்னும் காங்கிரஸ் தன்னுடைய மாடலை மாற்றணும்னு சொன்னது, இப்போ அவர் சொன்னது ஏறக்குறைய இது பொருத்தமாக இருக்குதா, இல்லை நம்ம இதை அவர் அரசியலுக்காக சொன்னார்? இல்லை, அது இப்போ தேர்தல் ஆனால் அதை பற்றி ரொம்ப பேசினா நல்லா இருக்காது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அமைப்பு ரீதியாக நாங்கள் பலமாக ஆகணுங்கிறது எங்களுடைய முயற்சி. அமைப்பு ரீதியாக எங்களுடைய இடங்களை நாங்கள் இருக்க இடங்களில் அதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெறுவதற்காக இந்த முயற்சிகள் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது என்னை போன்றவருடைய கருத்தாக இருக்கும். தேர்தல் முறையிலும் சரி, காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஸ்பேஸை நாங்கள் இழந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய. மதுரை வடக்கு தொகுதியை மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றணும், அதை கேட்போம் அப்படியே. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் குழு தான் முடிவு வரணும். அவங்க பேச்சுவார்த்தை குழு தான் முடிவு வரணும். பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவரும் அந்த உறுப்பினர்கள் தான் முடிவு வரணும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த பேட்டியில் தியாகம் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கும் நிச்சயமாக தேவை. அப்படி ஒரு தியாகம் இருந்தால் தான் கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம காண முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய பேட்டியில் குறிப்பிட்டீங்க. நீங்கள் சொன்ன தியாகம்ங்கிறது எந்த மாதிரியான தியாகம்? ஷீட் ஷேரிங்கு, கட்சியில் பங்கு, அந்த தியாகமா, எந்த தியாகம் அது? எல்லாமே ஒவ்வொரு லெவலில். இப்போ தேர்தல் நடக்கும்போது இடங்களை பற்றி பேச்சு, இடங்களை பற்றி பேசும்போது காங்கிரஸ் கேட்ட இடங்கள்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன எதிர்பார்த்தோங்கிறது. இப்போ அந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் இருக்கும். அதனால எங்களை பொறுத்த மட்டும் பலருக்கு வருத்தம் இருக்கலாம், சிலருக்கு வருத்தத்தை காட்டாமல் சந்தோஷமாக வெளியில் சொல்லிக்கலாம். எல்லாம் ஹாப்பி என்டிங் ஆயிடுச்சு, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும், சிறப்பாக இருந்துச்சு சில சகோதரர்கள் சொல்லலாம். ஆனால் பல தோழர்களுக்கு என்ன இருக்கும் மட்டும்தான், என்னப்பா அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தானா அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் என்னட்டா அதுதான் நாங்கள் தியாகம்னு சொல்லுவோம். நம்ம தியாகம் செஞ்சு தான் நம்மளுடைய கொள்கை என்ன, நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாஜகவுக்கு. அடுத்த தடவை அந்த 4 பேர்லையும் அதை விட குறைக்கணும் பாஜகவுடைய என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கொள்கையாக இருக்கணும். அதற்கு பாஜக யாரோட போயிருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவரோட போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த கூட்டணி தோற்கடிக்கப்பட வேணும். அதை மக்கள் பார்த்துக்குருவாங்க. அதற்கு எதுவும் குந்தகம் வந்துடக்கூடாது. மோடியும் அமித்ஷாவும் எல்லா வேலையிலும் பண்ணுறதுக்கா எல்லா ஏஜென்சியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சிபிஐ இடிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். சிபிஐ அவர் கவர்னரும் ரொம்ப ஆக்டிவான கவர்னராக இருந்தார். இப்போ மாற்றிட்டு புது கவர்னரை போட்டிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து எப்படியாவது கால் ஊன்றணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவருக்கே காவி ட்ரெஸ் போட்டு விட்டு பார்த்தவங்க அவங்க. அதனால் அவர்களுடைய எண்ணம் என்பது தமிழ்நாட்டில் மத வகையிலான அரசியல் பிரச்சனைகளை கொண்டு வரணும். திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான கதைகளை சொல்கிறது. பிரதமர் வந்து டெல்லியில் வந்துட்டு இங்கே திருப்பரங்குன்ற கோயிலுக்கு வந்துட்டு என்னட்டனா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தீபம் ஏற்றாதனால அப்படின்னாரு. எவ்வளோ ஒரு தப்பு! தீபம் ஏற்றிருக்காங்க சார், வருஷம் போன வருஷம் தீபம் ஏற்றுறாங்க சார். நீங்கள் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறது மசூதிக்கு முன்னாடி சார். கதை இதான கதை. நீங்கள் தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறது மசூதிக்கு முன்னாடி போய் நீங்கள் அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரதமரே இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லலாம்னா, பிரச்சாரம் பண்ணலாம்னா, நான் கோயிலுக்கு வந்தேன், திருப்பரங்கோயிலுக்கு வந்தேன், முருகனை தரிசனம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி நிம்மதியாக இருக்குதுன்னு சொன்னால் பெருமையாக இருக்கும். அதில் எனக்கு வருத்தம் இருக்குது, மசூதி இங்கே ஏற்றலைன்னா ஏற்றுறாங்களே, கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க பிரதமர் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. இது மாதிரி இவர்கள் மட்டும் தேனோடு கலந்து நஞ்சை கொடுக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம். இதுலேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அதற்கான முயற்சி எங்களுடைய முயற்சி தொடரும். பொதுவாக எல்லா கட்சியிலுமே உள்கட்சி தகராறு என்பது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஏன் காங்கிரஸை மட்டும் மையப்படுத்தி காங்கிரஸ்னா கதர் சட்டை கிளியத்தான் செய்யணும்னு விமர்சனம் வருது? கதர் சட்டை கிழிஞ்செல்லாம் ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதனால் நீங்கள் வந்து இது என்னென்னா ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில். மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் என்னட்டெல்லாம் கோஷ்டி பூச்சல் இருக்குன்னு சொல்லி இந்த ஜென்ரேஷனல் லீடர்ஷிப்டையுமே அது வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். கருத்து வேறுபாடு இருக்கும். காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடு வெளியில் சொல்லிடுவோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி அது நேதாஜி காலத்தில் இருந்தும் சரி, காந்தி காலத்தில் இருந்தும் சரி, ஏன் அதுக்கு முன்னாடி கோகுலே காலத்தில் இருந்தும் சரி, இந்த கருத்து வெளியில் வந்து பேசிடுவோம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஓப்பன்னஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வெளியில் வந்துடும். இப்போ மிக முக்கியமான கட்டுப்பாடோட காங்கிரஸ் கட்சி நடைபெறாது.
என்னுடைய கருத்து இதுன்னு சொல்லிடுவாங்க. அதனுடைய விளைவாக இது வந்து பெருசாக வெளியில் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டுப்பாடுன்னு சொல்லியே மற்ற கட்சியெல்லாம் பண்ணணும். காங்கிரஸ் கட்சியில் கட்சி கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. அது தனிப்பட்ட கருத்துன்றாங்க படக்கணும். இப்போ யார் கட்சி கட்டுப்பாடோட நடந்து கருத்து சொல்வா, யார் தனிப்பட்ட கருத்து சொல்வான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது காங்கிரஸ்? அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து சொல்லும் போது தான் தெரியும் என்னன்னா இது வந்து தனிப்பட்ட கருத்து. எதில் வந்து அவங்க சொல்கிறாங்களோ இந்த ஜனநாயகம் தான் காங்கிரஸ் கட்சியுடைய பலம். சில சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா என்னடா அது எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாம் ஒன்றாத்தான் இருப்பாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய குணம். இது வந்து இப்போ என்ன நடனா எல்லாம் தனிக்குடத்தனமாக போய் பழகினதுனால தனிக்குடத்தில் சவுண்டே வராது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் இருந்தாங்கன்னா சவுண்டே இருக்காது, ஒரு இதுவும் சவுண்டே இருக்காது. சவுண்டு எப்போ ஒரு மேட்டாக டைவர்ஸ் ஆகும்போது வரும். அது மாதிரி தான் இது. அப்படிப்பட்டது கிடையாது. காங்கிரஸை பொறுத்த மட்டும் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னாவது ஒரு கூட்டு குடும்பம் சலசலத்தை சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது. இதுதான் என்னை பொறுத்த காங்கிரஸ் கட்சியுடைய பலம். நீங்கள் சொல்லக்கூடிய தாத்தா அப்பா பசங்க கூட்டு குடும்பம், இப்போ இளைஞர்கள் யார் பக்கம் சார்? இளைஞர்கள் எல்லாருமே காங்கிரஸில் இருக்குது. காங்கிரஸ் கொள்ளி நான் தான் சொன்னல, இந்திய தேசியத்தை நம்புகிற இளைஞர்கள் காங்கிரஸுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமானது. எங்களை பொறுத்த மட்டும் அதற்கான முயற்சி மேற்கொள்கிறோம். ஸ்பேஸை தேடுறதுக்காகவும் அதற்காகத்தான் எங்களை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் இடம் வரணும், பொறுப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஏன்னாட்டுன்னா நீங்கள் பொறுப்பில் இல்லைன்னா நீங்கள் வெறும் கூட்டணியில் இருந்துட்டு எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களை கேட்க போகிறாங்க. எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறனால நீங்கள் உங்கள் பத்திரிகைகளுக்கு வேணால் டிஆர்பி கொள்ளலாமே ஒழிய எங்களுக்குள்ளே இருக்க உறவை கெடுத்து விட்ருவோமே. கண்ணாடி விரிசல் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் என்னட்டா கூட்டணிகளில் பங்கு வந்துடும். அதுதான் கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் என்பது தேசிய தலைமை. காங்கிரஸ் கட்சியுடைய பலம் என்பது எங்களுடைய கொள்கை, எல்லாருக்கும் எல்லாமுங்கிற அந்த கொள்கை, இந்திய தேசியத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்க அந்த கொள்கை. அந்த கொள்கைக்கு உள்ள இடத்தை காங்கிரஸ் கட்சி ரீக்ளைம் பண்ணணும். தமிழக வெற்றி கழகம் எங்கிட்ட தான் இளைஞர் இருக்காங்கிறாங்க. திமுக வந்து இளைஞரணி மாநாடெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இளைஞர் யார் பக்கம்னா நீங்களும் வந்து இளைஞர் வரணும்னு சொல்கிறீங்க. உங்களுடைய பார்வையில் இப்போ இளைஞர் யார் பக்கம் இருக்காங்க? இல்லை, இளைஞர்கள் வந்து கூட்டம் எல்லா இடத்துக்கும் வராங்க. நீங்கள் வந்து இரண்டு கட்சிகளுக்குமே சரி பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் நிறைய கூட்டுறாங்க. பெரிய பெரிய கூட்டங்களை நம்ம பார்க்க முடியுது. அதுக்காக பொருட்செலவு பெருசாக செஞ்சு பெருசாக கூட்டத்தை கூட்டுறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அந்த இளைஞர்கள் யாருங்கிறத நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கடைசியாக போய் எல்லாத்தையும் போலிங் பூத்தில் தான் பார்க்கணும். அன்றைக்கி ஓட்டு போட வர்ற அன்னைக்கு எப்படி இளைஞர்கள் யாருக்காக வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்னால் சோஷியல் மீடியாவில் லைக்கு டிஸ்லைக்கு கமெண்ட்டை பற்றி நம்ம முடிவு பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மக்களுடைய பார்வைங்கிறது மாறிக்கொண்டே இருப்பது. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பேச்சுங்கிறது வேறு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேறையாக இருக்கலாம். வேறு அஜெண்டாஸ் டிஸ்கஸ் ஆகலாம். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை பொறுத்த மட்டும் இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவது என்பது மிக மிக அவசியமானது. அவர்களை வந்து அரசியலை விட்டு போவிட்டுறாமல் தமிழ்நாட்டில் திருப்பி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவரும் உள்ளே இழுத்துட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து திரு விஜய் அவர்களுடைய பங்களிப்பு என்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டும் ஒரு புதிய செக்டரான இளைஞர்கள், அரசியலை பற்றி பேசாதவர்கள் அரசியலை பற்றி ஏதோ ஒன்று அவர்கள் பேசுகிறாங்க. அது நம்மளை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து இளைஞர்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து அரசியல் கொள்கை, அது எந்த கொள்கையினாலும் சரிலாம், இண்டிவிஜுவல் ஒப்பீனியனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வரவேற்று தான் ஆகணும். தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதில் வந்து பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபா ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க, திமுக சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தமிழக வெற்றி கழகம் சொன்னதை பற்றி உங்களுடைய எப்படி பார்க்குறீங்க? இது நான் முதல் கேள்விக்கு பதில் சொன்னது மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணம் இது வந்து ஒரு சோஷியல் டெமோக்ரஸியோட மிக முக்கியமானது. இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய பணத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. கர்நாடகாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் அரசாங்கம் 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கு மாதம் 30 மாதம் கொடுத்து முடிச்சிருச்சு இப்போ. அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இது யார் கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி, அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து அதை வரவேற்கப்பட வேண்டியது. மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு அரசாங்க பணத்தை கொடுக்க வேண்டும் என்பது மிக சோஷியல் டெமோக்ராட்டிக் பாலிசிஸில் மிக முக்கியமானது. ராகுல் காந்தி அவர்கள் அதை நியாயம்னு சொல்கிறவர். ராகுல் காந்தி அவருடைய கொள்கையில் 2019 அவர் அறிவித்தது 6500 ரூபா ஒரு குடும்பத்துக்கு போய் சேரணும்னு. 2024 தேர்தலையும் நாங்கள் சொன்னோம், மகாலட்சுமி அந்த திட்டத்துக்கு பேர் வச்சுருந்தோம். 8500 ரூபா கொடுப்போம். அதற்கு எந்த கட்சியில் அதை அறிவித்தாலும் சரி அது வரவேற்கப்படுதுன்னு நினைக்கிறேன். சார், இவ்வளோ நேரம் பேட்டியில் வந்து கடைசியான ஒரு கேள்வி. நாட் இன் ஏ டே பட் டெஃபினெட்லி ஒன் டே, வாட் டு யூ மீன் சார்? ஒரு நாள் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது.
காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு கனவு இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜருடைய வழிவந்தவர்கள் நாங்கள். ஒரு நேர்மையான, ஒரு நியாயமான, கடைசியாக கக்கன்ஜி அவர்களும் சரி, நீங்கள் அமைச்சர்களாக இருந்த எல்லாரும், பெருந்தலைவராக இருந்தாலும் சரி, லூர்தம்மாளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நேர்மையாக வாழ்ந்த அமைச்சர்களாக மறைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி தமிழகத்தில் ஒரு நாள் வரணும். அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பங்களிப்பு வேணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அதில் காங்கிரஸ் கட்சி ஒரு நாள் கனவுங்கிறது, ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்த கனவு என்பது எங்களுக்கு காமராஜர் ஆட்சி. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய இயக்கம் என்பது எப்பொழுதுமே அந்த இயக்கத்துக்கு தான் இருக்க போகுது. காங்கிரஸ் கட்சி எப்பொழுது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் காங்கிரஸ் கட்சி கதர் சட்டம் போட்டவர்களும் அவர்களுக்கும் பங்களிப்பு எப்போ வருங்கிறத என்னுடைய கனவாக இருக்கும். நன்றி சார். நன்றி. பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களிடம் பேட்டி கொடுத்து மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நேயர்களுக்கு நன்றி.